வந்து மாட்டு பொங்கல் வந்து வைப்பாங்க. எங்கள் வீட்டில் மாடு இல்லைங்க. நான் வந்து கொல்லைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து மாடு கட்டியிருந்தாங்க தெருவில். அதை தான் பார்த்துட்டு அழகாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் மாடுக்கிட்ட எப்பயும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கணும். மாடு வந்து உதைக்கவும் செய்யும், உதைக்கவும் செய்யும். முட்டவும் செய்யும், உதைக்கவும் செய்யும். நான் கிட்ட போகிறப்பெல்லாம் அது வந்து திரும்பி திரும்பி வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம மாடுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, சரி நம்ம கன்றுக்குட்டிக்கிட்ட நம்ம வித்தையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுக்குட்டிக்கிட்ட போனேன். அது நான் கிட்ட போனது ஏதோ சாப்பாடு தான் கொடுக்க வரான்னு நினச்சிட்டு கையை வந்து லிக் பண்ணி பார்த்துச்சா, சரி ஓகே. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லையிலேருந்து அது என்னது காராமணி பயிரோடைய செடி வந்து அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காராமணி செடியெல்லாம் வந்து எல்லாரையும் பிடுங்க சொல்லிட்டாங்க. அதில் காய் இல்லை, சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆடு மாடுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு இலைய எடுத்துகிட்டு வந்து நான் கன்றுக்குட்டிக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க.